ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஐயோ என்னடா இது இப்படி முடிச்சு விட்டாங்களே கதையா அப்படின்ற மாதிரி ஒரு வேலை நடந்திருக்கு. அது என்னன்னா, ரஞ்சிதா வந்துகிட்டு ஏதோ ஒரு பிளான பண்ணி மல்லியை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில அந்த இடத்துல வந்து வேலையே பார்க்க கூடாது அப்படின்றது தகுந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துறாங்க. அது மூலியமா இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு உனக்கெல்லாம் இங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு தகுதியே இல்லை, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் வேலை குத்தணும் வச்சுக்கா, என் கம்பெனியோட இமேஜ் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என் கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு தட்டை தூக்கிட்டு ரோடோட போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விடுறாங்க. உடனே நான் வந்து வேலை செய்யாத கம்பெனியில வந்து யாருக்குமே அங்க திறமை இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு இருக்கிற திறமைக்கு உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல, என்னுடைய வேலையை பார்த்துட்டு நீங்க என்ன வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு என்னை வந்து வேலையே செய்ய விடாம விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னமோ எனக்கு திறமை இல்லைன்றீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த நாடு உருப்படாது, நீங்கள் உருப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. மல்லிக்கு இவ்வளவு ஒரு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, அவ்வளவு பெரிய கோபம் தான். அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல என்ன ரொம்ப ஓவரா பேசுற, ஏன் ஆபீஸ்க்கு வந்து என்னவே நீ ஏத்து பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உன்ன மாதிரி நான் 100 ஆளை பார்த்திருக்கேன், என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வச்சுக்காத சரியா, அப்புறம் வாயை வச்சு மூஞ்ச வச்சு கீழே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. என்னடா இது இவன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருந்தாங்க. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு உங்க தகுதிக்கெல்லாம் எங்களை மாதிரி இடத்துல வந்து வேலை கேட்கறதே தப்பு, அதுவும் இல்லாம நீ வந்து ஓவரா வேற பேசிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இல்லைங்களா, எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு மனுஷனை வந்து கொஞ்சமாச்சும் மனுஷனா மதிக்கணும், அவங்களுடைய வேலையும் அவங்க திறமையும் பார்த்துதான் அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கணுமே தவிர அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து எடுக்கவே கூடாது. அவங்க ஏழையா பணக்காரனா கருப்பா வெள்ளையா அப்படின்றத பார்த்து எடுத்தா அங்க வேலைக்கும் ஒரு இது அழகு இல்லை, அந்த வேலையும் அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அமைதியா வந்துடுறாங்க. இருந்தாலும் சும்மா விடுவாங்களா, இந்த ராஜேஸ்வரி பேச்சு ஓவரா போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த நம்மளுடைய மல்லி இருந்துகிட்டு தங்கப்போற ஒரு கட்டிய பொலின்னு ஒரே அட்டி மண்டை பொழந்து ரத்தம் பொலன்னு வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஒரே ஃபீலிங் ஆயிருது அவங்களுக்கு. ஐயோ நம்ம தெரியாம வாயை குத்துட்டோமோ, இவனடா இப்படி அடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் கூட்டா யாரும் வரல. அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தர் கூட கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த இடத்துல மாட்டி கூட்டாமேன்னு ஒரு டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, வாயை கொடுத்து ரொம்ப வேலைக்கு வாங்குறது இவங்க தப்பா இல்ல அடிச்ச மல்லி தப்பா? இப்பதான் மல்லி நீங்க கரெக்டான ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாதான் ராஜேஸ்வரி மாதிரி இருக்கிற ஆளுங்களோட வாயை வந்து அடைக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ வாய் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பா, கடைசி நீங்க அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கருத்தை சொன்னாலும் அங்க நடக்க போறது என்னமோ வேறதாங்க. ஏன்னா இப்பதான் அங்க ஆட்ட சூடு குடிக்க போது. வீட்டுக்கு போன ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா, சும்மானே ரங்கராட்டம் ஆடுவாங்க. இப்ப சொல்லவா வேணும், இப்பதான் நம்ம மல்லியை பத்தி 1க்கு 2 சொல்லி கொடுக்கறது, அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது, அந்த விஜய் கிட்ட வந்து அசிங்கப்பட வைக்கிறது, இப்படி எப்படின்னு சொல்லிட்டு படாத வேலையெல்லாம் பாத்துக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இந்த ராஜேஸ்வரி திருந்து போறதுல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்குவோம், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதாவோட ஆட்டம் தான் அதிகமா இருக்கும் போது அவ என்னென்ன ஆட்டம் ஆட போறாலும் தெரியல. அதுக்காக முன்னாடி நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியல்ல யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.